ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மவுஸ் பாயிண்டர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க கர்சர். இந்த மவுஸ் பாயிண்டர் செட்டிங்ஸ், அதாவது மவுஸ் பாயிண்டரை நான் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும், எனக்கு தகுந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே இருக்க டாஸ்க் பாரில் இருக்க ஸ்டார்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே இருக்க ஆக்சசபிலிட்டி, ஓகேவா? ஸோ இந்த ஆக்சசபிலிட்டிக்குள்ள மவுஸ் பாயிண்டர் டச்சு, இங்கே பாருங்கள் மவுஸ் பாயிண்டர் கலர் சைஸ்ன்னு இருக்கும். இந்த மவுஸ் பாயிண்டர் டச் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மவுஸ் பாயிண்டர் ஸ்டைல். மவுஸ் பாயிண்டர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ, இப்போ வந்து என்னோடது ஒயிட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸை இங்கே இருக்கிற தீம்ஸில் செலக்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பிளாக்கு. கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு மவுஸ் பாயிண்டர் பிளாக்குக்கு சேஞ்ச் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் டைப்பு, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டம். இங்கே பாருங்கள், அந்த மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ண உடனே எனக்கு ரெக்கமெண்டட் கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற கலர்ஸில் எந்த கலர் நான் டேப் பண்ணணும் அந்த கலருக்கு எனக்கு மவுஸ் பாயிண்டர் வந்து எனக்கு ஷோ ஆகும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நான் எல்லோ கிளிக் பண்ணுறேன், எல்லோ. கோல்டு கிளிக் பண்ணுறேன், கோல்டு. இங்கே இருக்க பிங்க்கு டேப் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் பிங்க்கு. நமக்கு எந்த கலருக்கு டேப் பண்ணுறோமோ அந்த கலருக்கு மவுஸ் பாயிண்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நான் வந்து இந்த பிங்கே வச்சுக்கிறேன். அடுத்து மவுஸ் பாயிண்டரோட சைஸு, இங்கே பாருங்கள், நான் மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் சைஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? மவுஸ் பாயிண்டரோட சைஸ் வந்து பெருசு பண்ணி வச்சுக்கலாம். இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கம்ப்யூட்டரில் கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே விசிபிள் ஆகாது கர்சர். அப்போ நம்ம மவுஸ் பாயிண்டரோட சைஸை வந்து பெருசு பண்ணி ரீசைஸ் வச்சு நம்ம ஷோ பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட விசிபிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள். அடுத்து டச் இண்டிகேட்டர், ஒரு டச் பண்ணுற இண்டிகேட்டருக்கு வந்து ஆன் கொடுத்து வச்சுருக்கோம். சரிதுங்களா? இதுதான் மவுஸ் பாயிண்டர் ரீசைஸ் அண்ட் கஸ்டம். சூஸ் அனதர் கலரும் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் டேப் பண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு கலர்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து மவுஸ் பாயிண்டர் ஸ்டைல்ஸ், அதோட கஸ்டம் கலர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.